என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லை சத்யா, நேற்று நீ ஒரு கால் மிஸ் பண்ணல, அந்த குழந்தைய கத்தின்னு போனவனுங்க 2 கோடி ரூபா கேட்டு பிளாக்மெயில் பண்ணுங்க. நேற்று காசு எடுத்து வேணும்னு சொன்னவனுங்க இன்னைக்கு அகைன் கால் பண்ணி காசை எங்கே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்கானுங்க சார். அந்த காலை ப்ளே பண்ணுங்க. எஸ் சார். காசை ரெடி பண்ணிட்டல, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஹாரிங்டன் ரோட் ரிப்பன் காலனி 5th கிளாஸ் கார்னர்ல இருக்கிற ஒயிட் பில்டிங் கேட் நம்பர் 24 பணத்தை வச்சு போயிட்டாரு. சார் பையனோட அப்பா சொன்ன இடத்துல காசு எடுத்துட்டு வந்து வச்சிட்டாரு சார். நம்ம டீம் சுத்தி இருக்கு. சார் அவன் உள்ள வந்துட்டான் சார். பேக் எடுத்தா கூட பையன் கிடைக்கிற வரைக்கும் யாரும் அவசரப்பட வேணாம். ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். சார் அவன் பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு போல சார். போயிட்டு உள்ள போயிருக்கான் சார். ஹலோ ஹலோ, நீங்க சொன்ன இடத்துல பணத்தை வச்சாச்சு. என் பையனை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் சை, உங்ககிட்ட பேசல. ஒட்டு கேட்டுக்கிறான் பார் போலீஸ். அவங்கடா சொல்றேன், காசு கையில வந்த உடனே பையனை எங்க விடுவோம்னு அடுத்த கால்ல சொல்றேன். உன்னால ஒண்ணும் முடியாதுடா. இந்த கால் ட்ராக் பண்ணீங்களா? எஸ் சார். கிண்டியில இருந்து வந்திருக்கு. இது முந்தின கால்? சார் இதுக்கு முந்தின கால் குரோம்பேட். இப்போ ஒரு கால் சைதாப்பேட்டில் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு சார். ஒவ்வொரு தடவையும் வேற வேற சிம் கார்டில் இருந்து பேசுறானுங்க. குரோம்பேட், சைதாப்பேட், கிண்டி. உடனே அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா வீட்டுக்கும் கால் பண்ணி ரோடு பிளாக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏய் வா 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 வா. குறிப்பா ஓவர் ஸ்பீட்ல வர காரையும் ட்ரக்கையும் செக் பண்ண சொல்லுங்க. வா ஓ. ஏய் கார் செக் பண்ணு. இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏய் யாரா நீ? ட்ரெயின் தானே? வெளில போடா. என்னடா இது? ஏய் அந்த சிக்னல் செக் பண்ண சொல்லு. புரியுதா சார்? ஒரு கால் மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ சொல்றத கேட்கிற நிலைமையில யாரும் இல்ல. இந்த வேலை உனக்கு வேணும்னா முதல்ல சீட்ல போய் உட்காரு. போ. யாரு என்ன மூஞ்சி தெரியாதவங்க உயிரை கொடுக்கறவங்க உங்களை பொறுத்தவரை எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை சார். சார் எனக்கு இந்த வேலை போனாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் ஃபோனில் சொல்லுங்க. சத்யா, சாரி சார். எங்கேயா போற? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். வா. இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த பேக் என் கைக்கு வந்துடும். முடிஞ்சா புர்ரா பாப்போம். என்ன சார் சவால் விடலாம்? அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணுங்க. சார் ஜிபிஎஸ் இருக்கிறது தெரிஞ்சு பேக்கை மாத்தி தப்பிச்சு ஓட்டான் சார். ஆனா அவங்க கைக்கு போச்சுட்டா என்ன வேணா பண்ணுவானுங்க. அதுக்குள்ள அவங்க நாம பிடிச்சாகணும். அந்த கடைசி கால் எங்க இருந்து வந்து ட்ராக் பண்ணுங்க. செக் பண்றேன் சார். சைதாப்பேட், குரோம்பேட், கிண்டி எல்லா ஏரியாவும் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணியிருக்காங்க சார். நம்ம ஊர் டிராஃபிக்ல இந்த ஏரியாவில் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ண சான்ஸே இல்லை சார். என்னடா சத்யா சொல்றேன்? ரோட்ல தேடினால கிடைக்காது சார். என் கேஸ் கரெக்டாக இருந்தா அடுத்த கால் நுங்கம்பாக்கத்துல இருந்தா வரும். என்னடா சத்யா லூசு மாதிரி பேசுறேன்? சார் லாஸ்ட் கால் நுங்கம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கு. அப்பா உங்க குழந்தைய எங்க தாண்டா வச்சிருக்காங்க?
நிமிஷத்துல கிராஸ் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிட்ட முருகதாஸ். சூப்பர் சார். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் பஸ்ல தான் வச்சிருக்கானுங்க. விளங்கிடும். நான் செம்ம ஸ்கெட்ச்னா 80,000 போலீஸ்கிற சிட்டில ஒத்த நம்மள நெருங்க முடியல. எல்லாரும் ஓட விட்டனா. டேய் போடா போடா அத்து போடுறா. கண்டுபிடிச்சிட்ட முருகதாஸ். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் ட்ரெயின்ல தான் வச்சிருக்கானுங்க. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சிட்டு இருக்காங்க. பாசத்தியா நான் கூட என் வாழ்க்கை ஃபுல்லா ஃபோன் பேசியே போயிடும் நினைச்சேன். இப்பதான் பெருசா சாட்சி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு டீ சொன்னேன். ஒரு டீ வந்துட்டீங்களா? இருங்க நானே வெளியே வரேன். சீக்கிரம் கொடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. பொருள் எல்லாம் லோடு ஏற்றியாச்சு. பசங்க 10 நிமிஷம் கிளம்பிடுவானுங்க. நாளைக்கு காலையில் பொருள் வந்து சேர்ந்துடும். பணத்தை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். வச்சிரு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, முதல்ல கிளம்பு. தாசே லோடு ஏற்றிட்டோம், நீ சொன்னீங்கன்னா கிளம்பிடுறோம். கிளம்பு, இப்பயே கிளம்பு. அப்போ தான் டிராஃபிக்கோட எஸ் ஆக முடியும். லேட் ஆச்சுன்னா செக்கிங் ஜாஸ்தி ஆகிடும். சேஃப்டியாக கிளம்பு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பொருள் பத்திரம் பார்த்துக்கோ. வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சானா? என்ற வண்டியா? சார் 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 சீக்கிரம் டெலிவரி. வண்டி எங்க இருந்து வருது? அம்பத்தூர்ல சார்.
தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டினியா? அதெல்லாம் இல்லை சார், நாய் உள்ளே வந்ததால கண்ட்ரோல் இல்லாமல் பார்க்கலைங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவீங்க சார். உண்மைதான் சார். கேட்டே இருக்கிறேன். வண்டிக்குள்ள என்ன இருக்கு சார்? உள்ள ஒன்றும் இல்லை, சொல்டா. ரூல்ஸ் தான் சார் இருக்கு. ரூம் முடிச்சு விடுங்க சார். ஏய்த்தாப்புல வண்டி வந்து போதும், என்னடா பண்ணிப்ப? சார் சார் பேசாம வந்துக்க. சார் நம்ம வண்டி தான் சார், கூட்ஸ் தான் சார் ஏற்றி போகிறோம், வேற எதுவும் இல்லை சார். ஏய் நீ யாரா? யோ சார், எனக்கு என்னமோ இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஆமா, என்னன்னு போய் பாரியா? சார் 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 கூட்ஸ் தான் சார், ஆந்திரா வரைக்கும் போகுது சார். இதோ இப்போ கிளம்பிடுவோம் சார். சீக்கிரம் தர. போய் பாக்ஸ் இருக்கடா, போடா. வாங்க சார். என்னடா சேகர் சார், வண்டியை விட்டியா? சார் சார் நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. யோ சார், சாருக்கு தெரிஞ்ச பசங்க தானா? வா கிளம்புவோம் சார். சரி சார். டோரை சாத்திட்டு வாயா. பக்கத்தில் நம்ம தெரிஞ்ச கோடவுன் இருக்கு, டோ அனுப்ப சொல்லு. அன்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, பொருள் குடோனில் சேஃப்டியாக தான் இருக்குது. நீ நைட்டு ஏற்றலண்ணா. உனக்கே தெரியும், விடிய போகுது. காலையில் பொருளை ஷிஃப்ட் பண்ணது நல்லதில்லை. எனக்கு தெரிஞ்ச குடோன் பக்கத்தில் இருக்குது, அங்கே வண்டி நிறுத்திட்டு நாளைக்கு நைட்டு பொருளை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி. இன்னைக்கு நைட்டு கிளம்பிடும், நாளைக்கு காலையில் உங்கள் பொருள் வந்து உங்கள் கையில் சேர்ந்துடும். ஓகேயா? ஓகே. டேய், சாப்பாடு வந்துச்சாடா? வந்துச்சுண்ணா. எடு எடு. நான் அதை போயிருக்கேண்ணா, இதோ பார்த்துட்டு சொல்லுண்ணா. அண்ணா பொருள் பக்கா சேஃபாகுண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. அண்ணா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. சரிண்ணா. ஹாய் சத்யா. டேய், உன் கால் ரிஜிஸ்டர் பார்த்தேன், 96. இன்னும் 4 பேசுறேன்னா 100. 100வது கால் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கேன். ஏன்டா நீ வேற? நீ பேசு, பொறுமையாக பேசு. வீட்டுக்கு இதில் தான் உட்காந்துக்கிறேன். ஹலோ நூறு சார், என் ஆள்கிட்ட கால் பேசும்போது கட் ஆயிடுச்சு, அதான் திருப்பி கூப்பிட பேலன்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு மட்டும் தான் கால் போகுது. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி வரீங்களா சார்? லைஃப் மேட்டர் சார், ப்ளீஸ் அங்கிள். என்னடா வந்த உடனே வாய் வச்சியா? சாவடிக்கிறாயா? அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, பையன் நம்ம பையன். நீ சொல்லுமா, இது அந்த பம்ப்செட்டில் பாப்கார்ன் சாப்பிட்டுமே, அதெல்லாம் மறக்கக்கூடிய நாளாது. டேய் என்னடா யார்கிட்ட பேசுகிறேன்? பழைய லவர் பேசுனா ரீசார்ஜ் வேஸ்ட் ஆகிடுதுடா, அதான் கனெக்ஷனை கொடுத்துட்டேன் 100ல் போட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு, கருவாட்டு குழம்பா? செம்ம காம்பினேஷனில். ஹலோ நூறு, சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா, நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணா ஃபோனில் சார்ஜ் இல்லை, உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய், இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்ட்டே இல்லைடா. ஏய், இன்ஜின் ஆனில் தானடா இருக்கு, போடா, போய் வண்டியில் போடு. சரிண்ணா. ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. உங்கள் லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டாலேருந்து பேசுகிறேன்னா எக்கோ வர்றதுக்கு? டேய், 100லேருந்து நான் தான்டா பேசுகிறேன். நீ யாரா? என்ன சத்யா சார், அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார், 99 காலும் ஓகே தான் இருந்தது, 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பாப்போம் சார், இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு.
சார் கால்லாம் வர மாதிரி தெரில, தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன். என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன், நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி மாற்ற போதுன்னு பார்ப்போம். நான் குமார் பேசுறேண்ணா. சொல்லு தம்பி. நான் காலேஜில் பிரச்சனை ஆச்சுண்ணா. அன்வர்ன தங்கச்சி ஒரு கலாச்சிட்டாண்ணா. அழுதுகிட்டே இருக்குதுண்ணா. மச்சான், அன்வர் தங்கச்சி காலேஜில் கலாச்சிட்டாங்களா மேடம்? பட்டு பட்டுன்னு பொருளடி. காலேஜுக்குள்ள பூந்து தங்கச்சியை கலாச்சவன் மூஞ்சி உடைக்கிறோம். டேய், நான் மொத்தம் 10 பேர் தான் இருக்கோம். பரவாயில்லையா? அங்க ஒரு காலேஜே இருக்கும்டா. சத்தியங்கடா. அன்வர்ன தங்கச்சி கலாச்சாரம் கிளாஸ்ல இருக்கான். வானா போலாம். அதெல்லாம் விடு. காலேஜ் யாரா கெத்து? ஏதாவது பிரச்சனைனா யார் மொத்தம் வந்து நிப்பா? மச்சான், அவதுக்கு எல்லாம் ஒரு காரணமா தான். யாரா ஒருத்தர் இருக்கானா? சால்பூர் கார்த்தி. லேட் ஆகும், நீங்க கிளம்புங்க. அண்ணா, டேய் என்னங்கடா? நீங்க தானே ஷார்ட் புட் கார்த்தி? பாத்தியா, மாடு மாதிரி இருக்கிறான். என்ன அண்ணன்றான்? அதான்டா கார்த்திக் கெத்து. கார்த்திக் கெத்து தான்டா. கெத்து தான். ஆமா, நான் தான். கன்ஃபார்மா காலேஜ்ல நீங்க தானே கெத்து? உங்களை தவிர வேற யாரும் இல்லையே. காலேஜ்ல எந்த பிரச்சனாலும் நம்ம தான் தம்பி முடிச்சு விடுறது. நம்மள மீறி எதனா பிரச்சனை நடந்துடுமாடா? நடக்காது. நீங்களா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க தெரியுமா? பிச்சை தான் எடுக்கணும். அன்வர் தங்கச்சி யாரா கலாச்சுது? இவன் தானா? அடிங்க, உன் கூட படிக்கிற பொண்ணு தானே? ஏய், உங்களெல்லாம் நம்பிதானடா காலேஜ்க்கே அனுப்புறோம். நீங்களே உங்களை கலாச்சார விட்டா எப்படிடா? விட்டுருண்ணா, இது வேற மேட்டர். நான் உனக்கு புரியாதுண்ணா. புரியாதா? உட்காரே. அடிக்காதண்ணா. ஏய், நான் அடிக்காதண்ணா. காலேஜ் உள்ள பூந்து ஜூனியர் ஆச்சுனுக்குறா. நீ உள்ள வந்தது மட்டும் அண்ணன் ஷார்ட் புட் கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னு வையா, எல்லாம் அவன் தெரியும்ல. ஏய், இவன் வேற பேசின இருக்கல்ல. ஒழுங்கா அச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு ஓட்டேரு. என் அண்ணன் ஷார்ட் புட் கார்த்திக்கு மட்டும் தெரிஞ்சது. அவள்தான் மவுத் ஆயிடுவ. ராஜா, ஷார்ட் புட் அண்ணா மாஸ் தெரியும்ல. ஏய் டேய், ஏய் சீரியஸா பேசின இருக்கா? அவர் முத அடிச்சதே என்னதான்டா? ஓ, ஒண்ணே அடிச்சிட்டாங்களா? என்னடா? அப்ப அவள்தான்
கூல் கூல் ப்ரோ, நானே உட்காந்துக்கிறேன். இனிமே ஆயிஷா மட்டும் இல்ல, எவனாவது ஏதாச்சும் பொண்ண கலாச்சிங்கன்னு தெரிஞ்சது. காலேஜுக்குள்ள வந்து ரவுடிசமா பண்றீங்க. போலீஸ் தொலைச்சிரும் ராஸ்கல். வாடா. சாரி சார், சாரி சார், சட்டெல்லாம் கசங்குது சார். சார் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். கொன்னிடுவேன். இவ்வளோ பண்ணிட்டு ஒரு ஃபினிஷிங் இல்லைண்ணா எப்படி சார்? வாங்கோ போலாம், பூச்சிக்கோங்க வாங்க. சார் சார் டேய் புறம்போக்கு, என்னடா உன் மேல செம்ம காண்டில் இருக்கு. நான் சொல்லிட்டேன், உங்களை வேண்டா காலேஜுக்குள்ள போய் கலாட்டா பண்ண சொன்னது. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் என்ன இருக்கும்? என்ன தவடுக்குலேருந்து மூஞ்சிலேருந்து குழம்பா கொட்டியிருக்கோம், அவ்வளோதான். டேய் நீயும் போலீஸ் தானே போற, கொஞ்சம் பொறுப்பாக பேசுடா. நம்ம தங்கச்சியை ஒருத்தன் கலாய்ப்பான், பார்த்துட்டு நீ வேணா போலீஸ் யூனிஃபார்மை போட்டு சும்மா இரு. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. நீயும் போலீஸ் யூனிஃபார்ம் தானே போட போற, அப்போ பார்க்குறேன்டா உங்க எத்த. தம்பி நீ வேணா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு டம்மி போலீஸ் ஆயிரு. மாமாவுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரட்டுமே. தமிழ்நாடே பார்க்குண்டா என் கெத்த. டானி மாம்ஸ். ஆமா மச்சி, நீ மட்டும் போலீஸ் ஆயிட்ட. உங்களால தான்டா அவன் நாசமா போறான். என்ன பண்ணலான்ற? டேய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடா. வாடா டீ நகர். அண்ணா ஒரு ஆர்டர் வந்திருக்குண்ணா. எவ்வளோ? 100 கிராம். ரெடி பண்ணு. டேய் 100 கிராம். பாரு யாரையாவது போட்டு அடிச்சுட்டு எனக்கு தெரியும் ஏன் சார் போய் தனியா வைக்கிறேன். நாயே சுத்து போடா. என்ன தெரியாம பண்ணிட்டேன்? இப்ப எல்லாம் பாப்பாங்கல்ல. தாசு என்ன உனக்கு? டி நகர்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துருக்குது. இது எத்தனை சேவா சேர்த்துரு. என் ரத்திக்கு அங்கே போடு. இந்தா எடுத்து போய் ஏத்து.